என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் ஹாட்லின், என்ன ரொம்ப பிஸியா இருக்கிற? என்ன டேய், உனக்கு இது கூட தெரியாது என்ன போயிட்டு இருக்கு? நீ எதுவுமே மைண்ட் பண்ணாம இப்போ வந்துட்டு இருக்க. இங்க வா, நான் சொல்லி வரேன் வா. என்ன போயிட்டு இருக்கு? ஸோ ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஹாட்லின் அண்ட் திஸ் இஸ் மனோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் தமிழன் திருவிழாவுக்காக எல்லாரும் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க உள்ளாடி போலாம். இங்க வேலைங்க நடந்துட்டு இருக்கு. ஒட்டுறது பறக்கிறதெல்லாம் இங்க போயிட்டு இருக்கு. ஸோ மன எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வச்சுப்போம். டெக்னிக்கல் டீம் மட்டுமே பிரச்சனை இல்லை, டெக்னிக்கலுக்கு நாங்கள் யூஸ் பண்ற எல்லா மிஷினுமே ஃபால்ட்டு தான். ஸோ எம்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்டியா இருக்கு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க சொல்லிட்டு எங்கேயோ இருக்கா. ஆல்ரெடி நம்ம எம்டி சார் வந்து போட்டிருப்பாரு. இது என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கன்னியாகுமரி தின கொண்டாட்டம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுடைய மெயின் ஸ்கோப்பே இதுதான். நவம்பர் 1ஆம் தேதி டிஜிட்டல் தமிழன் விருதுகள், நவம்பர் 1ஆம் தேதி தான் கன்னியாகுமரி தினம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது நம்ம மணிக்கூண்டு நாகர்கோவிலோட டவரு. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. இது வந்து அக்டோபர் 31 கிரியேட்டர்ஸ் திருவிழாக்குடைய ஒரு சின்ன ஒரு இன்வைட் கார்டு. பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 டிஜிட்டல் தமிழன் விருதுகளுடைய ஒரு சின்ன ஒரு இன்வைட். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப் காம்பரிங் மீடியா கொடுக்கக்கூடிய சீட் பேக், அதாவது விதை பைகள் சொல்லுவோம். ஒவ்வொரு இன்வைட் கிட்லேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேக்ஸ் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சீட்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன சீட்ஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் நட்டு வளர்த்து அது என்ன மரமாக வருதுன்னு எங்ககிட்ட சொல்லுங்க. நம்ம நவம்பர் 1ஆம் தேதி டிஜிட்டல் தமிழ் விருதுகள் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து கோஆர்டினேட்டர் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்ட கேட்போம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. பாஸ் சொல்லுங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி என்ன ஒர்க் பண்றேன்னா கல்ச்சுரல் ஸ்லாட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. யார் பெர்ஃபார்ம் பண்ண போய் இது வரைக்கும் ஐடியாவே கிடைக்கல. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வேற இருக்கா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? கண்டிப்பா நான் பண்ணடா. நானே டான்ஸ் ஆட போறேன், நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. கைஸ், நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சிசிஎம் ஆஃபீஸோட மெயின் அந்த ஸ்டுடியோ செட்டப் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம சிசிஎம்க்கு வந்து நம்ம கேப் குமரன் மீடியாவுக்கு கிடைச்சக்கூடிய அந்த ரெகக்னேஷன் தான். ஸோ அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வாட்டி மட்டும் இல்லை, லாஸ்ட் டைமுமே நிறைய பேர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் என்ன, நிறைய பேர் வந்து அவார்ட்ஸ் வந்து வாங்காமல் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் இங்கே நம்ம வச்சுருக்கோம், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயரோட ஒரு சின்ன ஒரு அஜெண்டா மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இந்த வருஷமும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு இன்வைட்டுக்காக வந்து நம்ம டீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப சேடான ஒரு விஷயம் என்னன்னா, அதை வந்து யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் பாருங்க, இதெல்லாமே போன லைக் லாஸ்ட் இயர் கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இன்வைட் கிட்டு. அண்ட் இதை இன்னுமே வந்து வாங்காமல் இருக்கிறதுனால ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக நாங்கள் யோசிச்சு வர வச்சுருக்கோம். போன வருஷம் ஸோ இங்கே பாருங்க, கிட் மட்டும் இல்லாமல் நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கிரியேட்டர்ஸ் இன்வைட்டுக்கான பேட்ஜஸ் அதுவுமே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த வாட்டி யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாரி 30% மேலே வந்து இதை வாங்காமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி யாரும் இருக்காதுங்க. பிகாஸ் உங்களுக்காக நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க ஒவ்வொரு பர்சனுமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பிஹைண்ட் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க, வந்து இதை வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நவம்பர் 1 கோஆர்டினேட்டர் யாரு? அக்டோபர் 31 கோஆர்டினேட்டர் யாரு? அக்டோபர் 31 வந்து அக்டோபர் 31 ரீமோ அண்ட் ஒன்னோட கோஆர்டினேட்டர் வந்து சீரியஸ். கன்னியாகுமரி கோஆர்டினேட்டர் யாரு? அப்படின்னா கன்னியாகுமரி கோஆர்டினேட்டர் வந்து இல்ல. சரி, கன்னியாகுமரி என்ன நடக்குது?
நவம்பர் 31. இப்ப நவம்பர் என்ன நடக்குது? வாசனை கஷ்டம். டிஜிட்டல் திருவிழா. வேற லெவல் டிஜிட்டல் திருவிழா. சூப்பரா. நம்ம அவ ஆஃப்லைன் திருவிழால இருக்கோம். பிகாஸ் உங்களுக்காக நாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். கிரேட்டஸ்ட் திருவிழாவுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோ அக்டோபர் 31 என்னன்னா நம்ம கன்னியாகுமரியில உள்ள கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே நம்ம அவார்டு கொடுக்குறோம். அவார்டு கொடுக்குறோம். ரெகக்னிஷன் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறீங்க? அண்ணா பிகாஸ் ஆஃப் ஒர்க்ஸ்னால என்னால வந்து கருவாடு வைக்க போறேன். நம்ம தென்றல் மீனவர யூடியூப் சோ गाइस நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம வந்து எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே வந்து வெல்கம் கிட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் நம்ம டிஜிட்டல் தமிழன் விருதுகளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம capecomrentmedia.com-ஓட வெப்சைட்டை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் அஃபிஷியல் பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்ஸ் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது இது கேப்காம்ரெண்ட் மீடியா பிரசன்ஸ் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் 2025 ப்ரிலூட். டைட்டில் ஸ்பான்சர் AV Golden Diamonds. See you on November 1. Bye bye.